பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. என கண்பானவர்களே, பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் அந்த சிறையிருப்பின் நாட்கள் நிறைவேறின போது அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பிரைஸ் தி லார்ட், நான் உங்களை திரும்பவும் இந்த இடத்திற்கு வர பண்ணுவேன், உங்க மேல என் நல்வார்த்தைகளை நான் என்ன செய்வேன், நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. நான் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளை நான் நிறைவேற பண்ணுவேன். Glory to God. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு ஒரு நல் வார்த்தையை வைத்திருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கைக்கான வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தை, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வார்த்தை, நம்முடைய கஷ்டங்களை மாற்றக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். முதலாவது, உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளில் தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. தேவன் அந்த கடினமான சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அந்த திட்டம் நன்மைக்கான திட்டம். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். கர்த்தர் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை அந்த தீங்குக்கு நம்மை அனுமதிக்க மாட்டார். இரண்டாவது, கடவுளுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அவருடைய நோக்கம் என்ன? அவர் எதை நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறார், அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். மூன்றாவது, கடவுள் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளணும். எங்கள் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்களேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இனமான சூழ்நிலைகளில் நம்முடைய நினைவுகளில் வருகிற காரியத்தை நம்ம செய்கிறதுனால தான் அது நமக்கு எதிர்மறையாய் நடக்கிறது. நான் இப்படி சொல்லட்டா, நம் வாழ்க்கையில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்ம சரண்டர் ஆயிட்டோன்னு வைங்களேன், கட்டாயம் அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நாம் விடுவிக்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தின்படி நடத்தும். சமாதானத்திற்கு ஏதுவான முடிவுகளை கொடும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக.
அவர்கள் எதிர்பார்க்கிற முடிவு இந்த நாட்களில் அவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.